வாணி ஸ்டோரீஸ். அது ருத்ரவரம் அப்படிங்கிற கிராமம். வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஷீட்டுக்கு கீழே கவலையா உக்காந்துக்கிட்டு இருந்தான் சுந்தரம். ஒரு காலத்துல அந்த ஷெட்டுக்கு கீழே பெரிய பெரிய அடுப்புல பிரியாணி நல்லாவே வெந்துகிட்டு இருக்கும். அந்த வாசத்துக்கு ஊஜனங்க எல்லாருமே அதை சுத்தி தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த அடுப்புல சாம்பலை தவிர வேற எதுவுமே இல்ல. சுந்தரத்துக்கு யாருமே இல்ல. அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அவனுக்கு சமையல்னா உசுறு. கடந்த 6 மாசத்துல அவனுக்கு ஒரே ஒரு சமையல் ஆர்டர் கூட கிடைக்கவே இல்ல. ஏன் கடவுளே, என் மேல உனக்கு என்ன கோபம்? ஒரு காலத்துல இங்க இருக்கிற எல்லா அடுப்புமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி கரண்டியை என் கையில கொடுத்து 4 பேருக்கு சமைச்சு போடுறதுல கிடைக்கிற புண்ணியம் எதுலையுமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து நான் சமைக்கிற பிரியாணிய ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே சாப்பிட ஓடி வருவாங்க. எப்பவுமே நான் செய்யற பிரியாணியை சாப்பிட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனா இப்ப சமைக்க ஒரு ஆர்டர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு என்ன கூப்பிடுவாங்களான்னு நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளோ பெரிய தண்டனையை எனக்கு கொடுக்கற? என் கையில இருக்கிற இந்த சமையல் வித்தை என்னோடவே மண்ணோட மண்ணா போயிடுமா? அப்படியே சொல்லி சுந்தரம் தலை குனிஞ்சி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட இருக்கிற அந்த வித்தை அப்படியே வீணா போயிடுமோ அப்படிங்கிறது தான் அவனுடைய பெரிய கவலையே. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த ஊரோட ஜமீன்தார் கஜேந்திரனோட வீடு ரொம்ப பரபரன்னு இருந்துச்சு. ஜமீன்தாருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்க நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருக்குமே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சமையல்காரனை வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு சமையல்காரன் வரல. என்னடா ராமையா, இப்ப வர 10 மணி ஆகுது. மதியம் 1 மணிக்கெல்லாம் என் சம்மந்தி வீட்டில இருந்து நிறைய பேர் இங்க வராங்க. அவங்களுக்கு நான் விருந்து வைக்கணும். கோழி பிரியாணி போடலான்னு இருக்கேன். இந்த சமையல்கார ரங்கையா இன்னும் வரலையா? ஐயோ ஐயா, சமையல்கார ரங்கையாவுக்கு ராத்திரி முழுக்க ஜுரமா, எழுந்து நிக்க கூட முடியலையா. பக்கத்து ஊருக்கு போய் வேற சமையல்காரனை தேடுனா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப என் வீட்டுக்கு வரவங்க பட்டினியா திரும்பி போகணுமா? என் மரியாதை என்ன ஆகிறது? ஊருக்குள்ள யாருன்னா சமையல்காரன் இருப்பான், தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, இல்ல உன் தலைய வெட்டிடுவேன். ஐயா, எனக்கு தெரிஞ்சு வேற சமையல்காரன் யாரும் இல்லை. ஆனா நம்ம சுந்தரம் இருக்காங்க. அவன் சும்மா தான் இருக்கான். சுந்தரமா? அவன் யாரு? நான் இந்த பேரை கேள்விப்பட்டதில்லையே. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்லயே பிரியாணி செய்ய தெரிஞ்ச ஒரே ஆளு அவன்தான். அப்பா அவன் வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்னடா, எதுவா இருந்தாலும் முழுசா சொல்லு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஏதோ கல்யாணம்னு இவனை சமைக்க கூப்பிட்டாங்க. அவன் சமைச்சதுல உப்பு கொஞ்சம் அதிகமா அப்படியே கடல் தண்ணி மாதிரி கரிச்சு தான். வந்தவங்க எல்லாருமே அவன் பிரியாணியை சாப்பிடாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம். அன்னையிலிருந்து அவனுக்கு பிரியாணி செய்ய தெரியாது. அவன் செஞ்சா நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வீட்டு விசேஷம் கெட்டு போயிடும்னு யாரும் அவனை சமையல் வேலைக்கு கூப்பிடுறதே கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. என் சொந்தக்காரங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. பேசாம போய் அவனையே வர சொல்லு. எல்லாருக்காகவும் அவனே வந்து பிரியாணி செய்யட்டும். ராமையா சரி அப்படின்னு வேக வேகமா சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்த சுந்தரத்தை போய் சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சமைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதுனால ரொம்பவும் சந்தோஷத்தோட உற்சாகமா போனா சுந்தரம். சந்தோஷமா இருந்த அவனுடைய முகம் ஜமீன்தார பார்த்த உடனேயே பயமா மாறுச்சு. ஜமீன்தார் ஐயா வர சொன்னீங்களாமே. இங்க பாரு சுந்தரம், 6 மாசத்துக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் செஞ்சன்னு ஊர் ஜனங்க எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்ல. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, என்ன நம்புங்க ஐயா, நான் என்னைக்குமே சாப்பாட்டை வீணாக்க மாட்டேன். அன்னைக்கு எதனால அப்படி ஆச்சுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. சாப்பாடு அப்படிங்கிறது சமையல்காரனுக்கு கடவுளுக்கு சமம். அப்படிப்பட்ட சாப்பாட்டை நான் போய் வீணாக்குவேனா? நீங்களே சொல்லுங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என் வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் உன் வாழ்க்கையிலேயே சிறந்த கோழி பிரியாணிய செஞ்சு கொடு. அதோட வாசம் எப்படி இருக்கணும்னா என் வீட்டை தாண்டி இந்த ஊர் முழுக்க அந்த வாசம் பரவணும். இதை மட்டும் நீ சரியா செஞ்சிட்டா என் வீட்டில் சமையல்காரனா சேர்ந்துக்கலாம். உனக்கு தினமும் வேலை இருக்கும். நல்ல சம்பளமும் நான் கொடுப்பேன். ஏதாவது தப்பா நடந்தது அந்த பிரியாணி குண்டாலேயே உன்னை போட்டு வேக வச்சிடுவேன். போய் வேலைய பாரு. நன்றிங்க ஐயா, இந்த ஒரு வாய்ப்பு போதும். நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு. என் கையில இருக்கிற சமையல் விதைய இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே பார்க்க தான்யா போறாங்க.
சுந்தரம் சந்தோஷமா ஜமீன்தாரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போனான். 6 மாசத்துக்கு அப்புறமா அவன் தடவைய கரண்டிய பிடிச்சான். அவன் மனசுக்குள்ள இருந்த சோகம் கோவம் எல்லாமே அந்த நொடி மறைஞ்சு போயிடுச்சு. அவன் அந்த இடத்துல ஒரு மண்ணடுப்ப கட்டுனான். அந்த மண்ணடுப்புல பெரிய பெரிய விறகுகளை வச்சான். அதுக்கப்புறம் அந்த மண்ணடுப்புக்கு மேல ஒரு பெரிய மண்பானைய வச்சான். மசாலா எல்லாத்தையுமே உரல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சான். அதுல இஞ்சியும் பூண்டு போட்டு இடிக்கும் போது அந்த மனம் ரொம்ப நல்லா வந்துச்சு. சூடான அந்த மண் பாத்திரத்துல நெய் ஊத்துனதும் சுயின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. அந்த சவுண்ட் அவன் காதை கிழிச்சுது. நெய் நல்லா சூடானதும் அதுல போட வேண்டிய சில பல மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அத நல்லா அவன் வதக்க ஆரம்பிச்சான். அடுத்தடுத்து இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி மசாலா, அதுல அவன் வெட்டி கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழி கறியையும் போட்டான். அப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்கும் போது வர வாசம் காத்துல கலந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே பிரமிப்படைய வச்சுது. அந்த வாசம் அவங்க வீட்டுல மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா தெருக்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து அந்த தண்ணியில கலந்து அளவு என்னவோ அந்த அளவான தண்ணிய ஊத்தி அவன் கலக்க ஆரம்பிச்சான். நல்ல அரிசி கொதிச்சு வரும்போது அவன் அதோட மூடிய மூடி தம்மையும் போட்டான். இப்போ சின்ன நெருப்புல அந்த பிரியாணி வெந்துகிட்டு இருக்கும் போது அதுல வர வாசம் ஜமீன்தாருடைய மூக்கு வரைக்குமே போச்சு. அவருக்கு அந்த வாசம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அனல் பறக்க சுட சுட பிரியாணியும் தயாராச்சு. நெய்யில போட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் அதுக்கப்புறமா கொத்தமல்லியையும் அந்த பிரியாணி மேல தூவுனான். சாப்பாடு உதிரி உதிரியா பளபளன்னு இருந்துச்சு. விருந்து தொடங்குச்சு. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு வாழை இலையில பிரியாணிய பரிமாறினாங்க. அந்த பிரியாணிய ஒரு வாய் எடுத்த வாயில வச்சவங்க எல்லாருமே கண்ணை மூடி ரசிச்சு ருசிச்சு அந்த பிரியாணிய சாப்பிட்டு மனசார பாராட்டினாங்க. அப்போ ஜமீன்தாரு கூட அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்ததும் அதோட சுவை அவரை அசர வச்சது. டேய் சுந்தரம், இங்க வாடா. என்னடா சமையல் பண்ணி வச்சிருக்க? இது சாதாரண பிரியாணி இல்ல, சொர்க்கத்துல கொடுக்கற அமிர்தம் மாதிரி இருக்கு. இவ்வளோ சுவையான பிரியாணிய நான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பாடு வாயில கரைஞ்சி உள்ள போகுது. வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பாராட்டிட்டு போனாங்க. இலையில கொஞ்சம் கூட சாப்பாடு மிச்சம் மீறல. டேய், இவ்வளோ நல்லா சமைக்கிறவன் எதுக்குடா நீ 6 மாசமா பட்டினியா இருந்த? அன்னைக்கு எதுக்காக சமையல சொதப்பன? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு, பயப்படாத, உனக்கு நான் துணையா இருக்கேன். ஐயா, இன்னைக்கு நான் செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. என் உயிர் தப்பிச்சது. நான் உண்மையிலேயே சாப்பாட்டை வீணாக்கல. அன்னைக்கு பக்கத்து ஊர் கல்யாணத்துக்கு என்ன சமைக்க கூப்பிட்டதுக்கு அந்த ஊர் சமையல்காரனுக்கு கோபம் வந்துடுச்சு. அவனை யாரும் சமைக்க கூப்பிடாம என்னதான் கூப்பிடுறாங்கன்னு என் மேல அவன் பகைய வளர்த்துக்கிட்டான். நான் பிரியாணிய தம்மு போட்டுட்டு இந்த பக்கம் தண்ணி குடிக்க வந்தப்போ அந்த சமையல்காரன் நிறைய உப்பை அள்ளி எடுத்து அந்த பிரியாணி குண்டால கொட்டிட்டான். அதை நான் கவனிக்கவே இல்லை. அவன் உப்பை பிரியாணியில அள்ளி கொட்டலங்க ஐயா, என் வாழ்க்கையில அள்ளி கொட்டிட்டான். பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து உப்பா இருக்குன்னு எல்லாரும் என்னை ரொம்ப திட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சமையல்காரன் தான் ஊர் ஊரா போய் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சாங்க ஐயா. என்னது, என்னோட ஊர்ல ஒரு திறமசாலியோட திறமையை அழிக்க இவ்வளோ முயற்சி நடந்ததா? இவ்வளோ பண்ணியிருக்கானா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். டேய், முதல்ல போய் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவன் கைய காலை உடைச்சி இந்த ஊரை விட்டு விரட்டலனா நான் இந்த ஊர் ஜமீன்தாரே இல்லை. சுந்தரம், நீ அழாத. நான் சொன்னதுதான். இனிமே நீதான் என்னோட சமையல்காரன். ஜமீன்தார் கொடுத்த தைரியத்துல சுந்தரத்தோட மனசுல இருக்கிற கவலை எல்லாமே மறைஞ்சு போச்சு. இனி என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நேரத்துல சுந்தரம் சமைச்ச அந்த பிரியாணியோட விஷயம் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. இது அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த வட்டி வியாபாரியான பத்ரையாவோட காதுக்கு போச்சு. அவன் சரியான பெருந்தேனி. பணத்து மேல அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ சாப்பாட்டுல அவனுக்கு பல மடங்கு அதிகமான ஆசையே இருந்துச்சு. யாராவது நல்ல சமையல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா சொல்லாம கொள்ளாம கூட அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு வந்துருவான். அடுத்த நாள் காலையில பத்ரையா அவனுடைய மாட்டு வண்டியில சுந்தரத்தோட வீட்டு வாசல்ல வந்து நின்னான். என்னடா சுந்தரம், நேத்து ஜமீன்தார் வீட்டுல அமிர்தம் மாதிரி இருக்கிற கோழி பிரியாணி ஏதோ செஞ்சியாமே. ஊரு முழுக்க அதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த வாசம் என்ன ராத்திரி முழுக்க தூங்க விடலடா. ஆமாங்க ஐயா, ஜமீன்தாரோட கருணையால எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என்னோட திறமைய காமிக்க. இங்க பாரு சுந்தரம், அந்த ஜமீன்தாரை விட என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு என் வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு. நேத்து ஜமீன்தார் வீட்டுல நீ எப்படி அந்த கோழி பிரியாணி செஞ்சியோ
அதே மாதிரி ஒரு கோழி பிரியாணியை என் வீட்டு விசேஷத்துலயும் செஞ்சிடு. எவ்வளோ பணம் கேட்டினாலும் நான் கொடுக்கறேன். நீ செய்யற பிரியாணி மட்டும் அந்த அளவுக்கு சுவையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை தங்க தாமலை தட்டில் வச்சு உனக்கு எல்லா கௌரவமும் பண்ணுவேன். இதுல என்னங்க ஐயா இருக்கு? நீங்க மனசார கூப்பிடுறீங்க, நான் வயிறார சமைச்சு போட போறேன். நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. அன்னைக்கு மதியம் பத்ரையாவோட வீட்டுக்கு போய் சுந்தரம் அவனுடைய திறமைய மறுபடியும் நிரூபிக்க ஆரம்பிச்சான். ஜமீன்தார் வீட்டுல செஞ்ச மாதிரியே ஒரு பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பிரியாணி செய்யும்போது வர மனம் பத்ரையாவை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துச்சு. பத்ரையா பிரியாணி முடிஞ்சதும் அத வயிறார சாப்பிட்டு முடிச்சான். அடடா சுந்தரம், நான் எத்தனையோ இடத்துல பிரியாணியை சாப்பிட்ருக்கேன். ஆனா நீ செஞ்சு கொடுத்த இந்த பிரியாணி மாதிரி எதுவுமே சுவையா இருந்ததில்ல. ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா உனக்கு பரிசா 100 ரூபாய் தரேன். வாரம் வாரம் எனக்கு இதே மாதிரி சமைச்சு கொடு. அன்னையிலிருந்து சுந்தரத்துக்கு எங்க போனாலுமே வெற்றிதான். எல்லாருமே எங்க வீட்டுல சமைச்சு கொடுன்னு அவனை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. எங்க விசேஷம் நடந்தாலும் சரி, அங்க சுந்தரத்தோட சமையல் நிச்சயமா இருக்கும். அவன் மேல பழிய தூக்கி போட்டு அந்த சமையல்காரனை கண்டுபிடிச்சு அவனை ஊரை விட்டு அவங்க வெளியில துரத்திட்டாங்க. அந்த சமையல்காரனும் ஊரை விட்டே வெளியில போயிட்டான். ஒரு காலத்துல சாப்பிட சாப்பாடு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த சுந்தரம் இப்ப அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய சமையல்காரனா ஆயிட்டான். ஊருக்குள்ள பெரிய வீடும் கட்டிக்கிட்டான். அவனுக்கு தேவையான வசதி எல்லாமே இருந்துச்சு. அவன் சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். சுந்தரம் எங்க போய் சமைச்சாலும் தினமும் அவனுடைய பெரிய வீட்டுல ஒரு பெரிய பானையில பிரியாணிய செய்வான். அந்த ஊர்ல சாப்பிட வசதி இல்லாம இருக்கிற ஏழைங்களுக்கும் அங்க இருக்கிற வயசானவங்களுக்கும் அவன் சமைச்ச பிரியாணிய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறார அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பான். ஒருத்தனுடைய திறமைய அவன் மேல பழி போட்டு கொஞ்ச நாளைக்கு இல்லாம ஆக்கலாம். ஆனா அவன் திறமை அழியாது. என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அவன் திறமை வெளியே வந்தேதான் ஆகும். அப்பதான் எல்லாருக்குமே அவன் திறமை என்னன்னு புரியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும். அந்த வாய்ப்பு சுந்தரத்துக்கு கிடைச்சதுனால அவன் அவனுடைய திறமை என்னங்கிறத நிரூபிச்சான்.